எபிசோட் 61 மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சிவன்யா காரில் ஏறியதிலிருந்து அழுது கொண்டே வந்தாள். அவள் அழுவதை பார்க்கையில் சித்தார்த்திற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த அதித்தியை நினைக்கையில் கோபமும் வந்தது. சிவன்யா, இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே அழுதுட்டு இருக்க போற? நீ இப்படி அழுத முகத்தோட போனா அங்கிளும் ஆன்ட்டியும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறியா? இல்லைங்க, நம்மள அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சொன்னோம். நான் கூட கொஞ்ச நேரத்தில் தாத்தா உண்மையிலே பாசத்தில் தான் என்னை கூப்பிடுறாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் நம்மளை பணக்காரங்களாக இருப்போம்னு நினச்சி தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அதித்தி மேலே இருக்கிற பாசம் ஏன் அவருக்கு என் மேலே கொஞ்சம் கூட இல்லை? நானும் அவரோட பேத்தி தானே. சிவன்யா, உன்னோட தாத்தாவா இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது. நீ ஏன் அனாவசியமா அந்த மாதிரி மோசமான ஆளுங்களுடைய அன்புக்கு ஏங்குற? உன் மேல உண்மையான அன்பு செலுத்துறதுக்கு அங்கிள் ஆண்டி இருக்காங்க, நம்ம பொண்ணு இருக்கா, நான் இருக்கேன். அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? சித்தார்த் நான் இருக்கேன் என்று சொன்ன வார்த்தை அவளது இதயத்தை தொட ஒரு நிமிடம் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சித்தார்த் தனது கண்களாலேயே எப்பவும் உன் கூட நான் இருப்பேன் என்பது போல் சைகை செய்தான். அம்மாக்கோ அப்பாக்கோ அங்க நடந்தது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்றது? உண்மைதான், அங்கிள் ரொம்ப வேதனைப்படுவார். நம்ம அங்க நடந்த எதையும் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். நம்ம லஞ்ச் சாப்பிட்டு வந்துட்டோம்னு சொல்லிடலாம். சரி, வீடு வந்துருச்சு, கண்ணை தொடச்சிக்கோ. சிவன்யா. காரில் இருந்து இறங்கிய சித்தார்த்தும் சிவன்யாவும் எதுவுமே நடக்காதது போல் சிரித்து கொண்டே வீட்டிற்குள் சென்றார்கள். மாப்பிள்ள வாங்க. என்னம்மா, போன விஷயம் என்னாச்சு? அப்பா, அது அங்கிள், நாங்க நினைச்சு கூட பார்க்கல. தாத்தா சிவன்யா மேல பாசத்தை பொழிஞ்சிட்டாரு. விருந்தும் நல்லா இருந்துச்சு. அப்படியா? எனக்கும் அந்த வீட்டு விருந்து எப்படி இருக்கும்னு தெரியும். வாசுகி, பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க பாரு, சாப்பாடு எடுத்து வை. என்னப்பா டைம் ஆச்சு, இன்னும் சாப்பிடாம என்ன பண்றீங்க? அப்புறம் டேப்லெட் எல்லாம் எப்போ போடுவீங்க? அப்பா சாப்பிட்டேம்மா. இப்ப சாப்பாடு உங்க 2 பேருக்கும் தான். மாப்பிள்ள போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. என்ன சிவன்யா அப்படி பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் அவருக்கு சாப்பாடு கொண்டு வாமா, அவர் பசியில இருப்பார்ல. அங்கிள், நாங்க அங்கேயே மாப்பிள்ள, அது நான் பிறந்த வீடு. அந்த வீட்டில் உள்ளவங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஒன்றும் சமாளிக்க வேணாம். முதல்ல போய் சாப்பிடுங்க. உங்களுக்காக தான் உங்கள் அத்தை காலையிலேருந்து விதவிதமாக பார்த்து சமைச்சு வச்சிருக்கா. ராஜேந்திரன் அப்படி சொன்னதுமே சிவன்யாவின் கண்கள் கலங்கியது. உடனே ஓடி சென்று தன் தந்தையை கட்டிக்கொண்டாள். சிவன்யா, விடுமா, அவங்கள பற்றி தெரிஞ்சது தானே. என்ன, அவங்க இத்தனை நாள் என்ன அவமானப்படுத்தினாங்க, அது எனக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு என்னோட பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் அவமானப்படுத்தினது தான் ரொம்ப வலிக்குது. ஒரு நாள் நிச்சயம் அவங்க இதுக்கு பதில் சொல்ற காலம் வரும். அதித்தி, என்னோட சிவன்யாவை அழ வச்சு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த சித்தார்த்தோட இன்னொரு முகத்தை நீ சீக்கிரமே பார்ப்ப. இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் சித்தார்த்தும் ராஜேந்திரனும் ஹாலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க வாசுகியும் சிவன்யாவும் கிச்சனுக்குள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? நொடிக்கு ஒரு முறை வாட்ச பார்த்துட்டே இருக்கீங்க. எங்கேயாவது வெளியில போகணுமா என்ன? இல்ல அங்கிள், இந்நேரம் தீட்சி குட்டி வந்திருக்கணும்ல, அதான் வாசலை பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, இப்ப அவளோட வேன் வர நேரம்தான். அதோ வேன் வந்துடுச்சு. இருங்க மாப்பிள்ள, நான் போய் பாப்பாவை கூட்டிட்டு வரேன். இல்ல அங்கிள், நானே போய் தீட்சியை கூட்டிட்டு வரேன். டாடி. ஓ மை லிட்டில் பிரின்சஸ், ஃபைனலா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? சரி சொல்லுங்க, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? செம்ம ஜாலியா இருந்துச்சு டாடி. அங்க இருந்த எல்லாரும் காலையில நீங்க என்ன கார்ல இறக்கி விடும்போது பார்த்தாங்களா, உன்னோட டாடி ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்னாங்க. எங்க மேம் கூட அப்படிதான் சொன்னாங்க. ஓ அப்படியா? ஆமா, என்னோட தீட்சி குட்டி இவ்வளோ அழகா இருக்கும்போது அவளோட டாடி நானும் ஹீரோ மாதிரி தானே இருப்பேன். ஆமால? ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. குட் கேர்ள். சரி, டாடி உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், இரு அதை எடுத்துட்டு வரேன். என்ன கிஃப்ட் டாடி? ஏதாவது டெடி பேர் வாங்கி வச்சிருக்கீங்களா? டெடி பேரா? என்னோட பிரின்சஸ்க்கு டெடி பேர் தான் பிடிக்குமா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா டெடி பேர் வாங்கி தரேன். ஆனா இப்போ
வேற வச்சிருக்கேன். அவர்கள் இருவரும் கொஞ்சிக் கொண்டிருப்பதை பார்த்த ராஜேந்திரன் நெகிழ்ந்து போனார். தாத்தா, எனக்கு டாடி ஒரு கிஃப்ட் வச்சிருக்காங்களாம். என் செல்லக்குட்டிக்கு கிஃப்ட் கொடுக்க போறாங்களா? சீக்கிரம் அந்த கிஃப்ட் வாங்கி பார்த்துட்டு என்னன்னு தாத்தா காட்டுறீங்களா? காட்டுறேன். தீக்ஷியை இறக்கி விட்டுவிட்டு சிவன்யாவின் அறைக்குள் சென்றவன் சற்று நேரத்தில் திரும்பி வந்தான். மை லிட்டில் பிரின்சஸ், கொஞ்சம் உங்களோட கையை காட்டுங்க. டாடி, இது என்னது? இது பிரேஸ்லெட்ரா. நீ முத ஸ்கூலுக்கு போறல, அதுக்கு டேடி உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இது. நல்லா இருக்கா? சித்தார்த் தீக்ஷியின் கையில் பிரேஸ்லெட்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே வாசுகியும் சிவன்யாவும் அங்கே வந்தார்கள். சிவன்யா தீக்ஷியின் கையில் இருந்த பிரேஸ்லெட்டை பார்த்ததும் அதிர்ந்து போனாள். ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. சித்தார்த், இந்த பிரேஸ்லெட்டை எங்க வாங்குனீங்க? ஜஸ்ட் வரும்போது ஒரு சின்ன ஷாப்ல வாங்கினேன். ஏன் சிவன்யா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, இந்த டிசைனை நான் ஒரு தடவை மேகசின்ல பார்த்தேன். இது ஜுவல் டிசைனர் நிவேதிதாவோட கலெக்ஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். சிவன்யா, சின்ன குழந்தைக்கு யாராவது அவ்வளோ காஸ்ட்லியா வாங்குவாங்களா? இது நான் வரும்போது யதார்த்தமா ஒரு ஷாப்ல வாங்கிட்டு வந்தேன். ஆனா அது எப்படி அதே மாதிரியே இருக்கு? அதான் அவர் வரும்போது வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றாருல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அவரை கேள்வி கேட்டுட்டு இருக்க? தீக்ஷி குட்டி, எங்க பாட்டி கிட்ட காட்டுங்க, அதை பாப்போம். அடடா, அழகா இருக்கே. என் பேத்திக்குன்னே செஞ்ச மாதிரி சூப்பரா இருக்கே. அன்றைய பொழுது அப்படியே போய்விட அடுத்த நாள் காலையில் சிவன்யா காசிநாதனின் ஆபீஸுக்கு கிளம்பினாள். சித்தார்த், நான் ஏதாவது பஸ்ல போய்க்குவேன், நீங்களும் என் கூட அவசியம் வரணுமா? எனக்கும் அந்த பக்கமா ஒரு வேலை இருக்கு, அதான் போகும்போது அப்படியே உன்னை விட்டுட்டு போறேன். ஏன், அந்த ஆபீஸ்க்கு நான் வர்றதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அங்க அதித்தி அக்கா இருப்பாங்க, அப்புறம் அவங்க உங்களை ஏதாவது சொல்லிட்டா எனக்கு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா. சற்று நேரத்தில் இருவரும் காசிநாதனின் ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த பிச்சைக்கார கூட்டத்துக்கு இங்க என்ன வேலை? வெளியில எங்கேயும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைக்கலையோ? அதித்தி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எபிசோட் 62. உனக்கு ஒரு டாஸ்க். பாருடா, பிச்சைக்கார கூட்டத்துக்கு கோபம் கூட வருது. சித்தார்த், வாய்ஸ் லோ பண்ணு. என்கிட்ட இந்த மாதிரிலாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணாத. ஏங்க, அமைதியா இருங்க. இதுக்கு தான் நீங்க என் கூட வர வேணான்னு சொன்ன. பாரா, நேத்து கல்யாணம் பண்ணவன் மேல அவ்வளோ பாசமோ? அக்கா, அது என்னோட பிரச்சனை. நான் இப்போ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். ஆஃபீஸ் சம்பந்தமா ஏதாவது என்கிட்ட பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வழிய விடுங்க. ஏ, என்னடி, அந்த ப்ராஜெக்ட் உன்னால தான் கிடைச்சதுன்னு ஆணவத்தில் பேசுறியா? இவங்க கிட்ட இதெல்லாம் பேசுறது வேஸ்ட். நீங்க வாங்க போலாம். ஏய், எங்கடி அவனையும் கூட்டிட்டு போற? இந்த ஆஃபீஸ்க்குள்ள உன்னை விடுறதே பெரிய விஷயம். போனா போதுன்னு உன்னை அலோ பண்ணா நீ அவனையும் கூட்டிட்டு போவியா? உள்ள மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்ல இவனை மாதிரி ஆளுங்க கலந்துக்கிறதுக்கு தகுதியெல்லாம் கிடையாது. அதனால நீ மட்டும் உள்ள போ. ஏன் ஏன் அவருக்கு உரிமை இல்ல? இதுக்கு முன்னால இங்க நடக்கிற மீட்டிங்ல எல்லாம் மாமாவும் தானே கலந்துப்பாரு. அவருக்கு உரிமை இருக்குன்னா அப்ப இவருக்கும் உரிமை இருக்கத்தான் செய்யுது. ஏய், என்னடி கொழுப்பா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் எங்க, இவன் எங்க? அவனோட அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரன்னு உனக்கு தெரியும் தானே? அவனால நம்ம கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கு. இதோ நிக்கிறானே உன் புருஷன், இவனால ஏதாவது ப்ராஃபிட் இருக்குன்னு நினைக்கிறியா? ஒழுங்கா மரியாதையா நீயே அவனை போ சொல்றியா, இல்ல செக்யூரிட்டி கிட்ட சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தலவா? அக்கா, யோசிச்சு பேசுங்க. அவர் என் வீட்டுக்காரர். என் முன்னால அவரை இந்த மாதிரி நீங்க பேசுனீங்க, அப்புறம் எனக்கு கோபம் வரும். சிவன்யா, என்னால நீ யார் கூடயும் சண்டை போட வேண்டாம். நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு வெளியே வெயிட் பண்றேன். நீ வந்துடு. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு. ஐயோ, சார் பெரிய கம்பெனியோட சிஇஓ, இவர் கையெழுத்து போட போயிட்டு இருக்காரு. சித்தார்த், உன்னுடைய இந்த டிராமாவை நீ எப்ப நிறுத்துறியோ அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதித்தி சித்தார்த்திடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே மீட்டிங் தொடங்க போவதாக சொல்ல சிவன்யா மீட்டிங் ஹாலிற்குள் சென்றாள். மீட்டிங் ஹாலில் அந்த கம்பெனியின் முக்கிய பொறுப்பில் உள்ள அனைவரும் உட்கார்ந்திருக்க நடுவில் காசிநாதன் உட்கார்ந்திருந்தார். சிவன்யாவை பார்த்ததும் அவரது முகம் சுருங்கியது. சிவன்யா, இன்னைக்கு எதுக்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் தெரியுமா?
நாம் ஆரம்பிக்க போகிற அந்த புது ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண தானே? அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு டாஸ்க். அதை நீ முடிச்சாதான் இந்த ப்ராஜெக்ட் நீ ஸ்டார்ட் பண்ண முடியும். தாத்தா, இது என்ன கண்டிஷன் எனக்கு புரியல. நான் இந்த கம்பெனிக்கு வர்றதுக்கு காரணமே இந்த ப்ராஜெக்ட் பண்ணதானே. அப்புறம் எதுக்கு நான் மற்ற வேலையெல்லாம் பண்ணணும்? அதித்தி என்ன சொல்றாளோ அதை செய். தாத்தா, அதுதான் தாத்தா சொல்லிட்டார்ல. சும்மா நின்று ட்ராமா பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம நாங்கள் சொல்றத கேளு. இது இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. சரி சொல்லுங்க தாத்தா, நான் என்ன பண்ணணும்? இந்தா, இது நாம 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹரிதாஸ் கம்பெனியோட போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட். 3 வருஷம் இப்போ முடிஞ்சிருச்சு. அதை ரினிவல் பண்ணணும். நீ அவரை போய் மீட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு வரணும். அவ்வளோதான், சிம்பிள். இது அந்த கம்பெனி எம்டியோட பிஏ நம்பர். நீ இவரை காண்டாக்ட் பண்ணிக்கோ. இவ்வளோ சின்ன விஷயத்த கொடுக்குற அளவுக்கு அதித்தி அக்கா ஒன்றும் நல்லவங்க இல்லையே. இதில் தான் பிரச்சனை இருக்குமோ? நம்ம என்ன சித்தார்த் கிட்ட இதை பற்றி சொல்வோமா? ஏய், என்னடி நின்று பகல் கனவு கண்டுட்டு இருக்க? நான் ஃபைலை நீட்டிட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? சீக்கிரம் போ, சைன் வாங்கிட்டு வா. சரிக்கா. ஏய், இங்கே பாரு, கம்பெனியில் வச்சு என்னை அக்கா சுக்கான்னு எல்லாம் கூப்பிடக்கூடாது. இங்கே எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, புரியுதா? சரி, கிளம்பு. அப்புறம் உனக்காக எல்லாம் ஆஃபீஸ் வெஹிக்கிளை பயன்படுத்த முடியாது. அதனால ஏதாவது ஆட்டோ பஸ்ன்னு பிடிச்சி போ. சிவன்யா அதித்தி கொடுத்த ஃபைலை வாங்கி கொண்டு வெளியில் வந்தாள். பின்பு அவள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு கால் செய்தாள். ஹலோ, மிஸ்டர் சங்கரா? ஆமா, நீங்க யார் பேசுறது? ஐ எம் சிவன்யா. நான் காசிநாதன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து பேசுறேன். நான் உங்களோட எம்டியை மீட் பண்ணணும். எம்டியை மீட் பண்ணணுமா? என்ன விஷயமா? எங்க கம்பெனியோட போட்டிருந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. அதை மறுபடியும் ரினிவல் பண்ணணும். அதுக்காக அவர்கிட்ட சைன் வாங்க வேண்டியிருக்கு. அப்படியா? பெரிய எம்டி ஃபாரின் போயிட்டாரு. சின்ன எம்டி தான் இந்தியாவில் இப்போ அவைலபிளா இருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் எமர்ஜென்சி இல்லைன்னா நீங்க பெரிய எம்டி வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணுங்க. இல்லை இப்போவே உங்களுக்கு வேலை முடியணும்னா நீங்க சின்ன எம்டியை வந்து பாருங்க. இல்லை, நான் உடனே சைன் வாங்கி ஆகணும். நான் உங்க சின்ன எம்டியவே மீட் பண்றேன். அப்படியா? சரி, நான் ஒரு ஹோட்டல் அட்ரஸ் தரேன். அவர் அங்கே தான் இருப்பார். நீங்கள் அவரை அங்கே போய் பாருங்க. அவரோட பேர் பிரபாகரன். அப்புறம் மேம், போகும்போது யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு போங்க. சங்கர் அப்படி சொல்லிவிட்டு வேகமாக ஃபோன் காலை துண்டித்தான். அவன் சொன்னது சிவன்யாவுக்கு புரியாமல் போக அவன் சொன்ன ஹோட்டலின் அட்ரஸிற்கு ஆட்டோ பிடித்து சென்றாள். ஹலோ, இங்க ஹரிதாஸ் கம்பெனியோட எம்டி ஸ்டே பண்ணியிருக்காங்க தானே? அவரை நான் பார்க்கணும். சிவன்யா அப்படி சொன்னதும் சிவன்யாவை அந்த ஹோட்டலின் ரிசப்ஷனிஸ்ட் ஏற இறங்க பார்த்தாள். ரூம் நம்பர் 309 இருக்காங்க. தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம் மேம். சிவன்யா அங்கிருந்து போயும் கூட அந்த ரிசப்ஷனிஸ்ட் சிவன்யாவையே பார்த்து கொண்டிருந்தாள். கழுத்துல புது தாலி இருக்கு. பார்த்தா இப்பதான் கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கா. இவ எதுக்கு இந்த பொறுக்கியை தேடி வந்திருக்கா? தெரிஞ்ச வந்திருக்காளா தெரியாம வந்திருக்காளான்னு தெரியலையே. நம்மளா வாயை விட்டா நம்ம வேலை போயிடும். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். அந்த ரிசப்ஷனிஸ்ட் நம்மளை எதுக்கு ஒரு மாதிரியா பார்த்தா? ஒருவேளை நம்ம கழுத்துல புது தாலி இருக்கிறதுனால அப்படி பார்த்துருப்பாளோ? சரி, சீக்கிரம் கையெழுத்து வாங்கிட்டு இங்கிருந்து போயிடணும். இந்த ஹோட்டலை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. சிவன்யா அந்த அறைக்கு வெளியில் இருந்த காலிங் பெல்லை அழுத்தினாள். எஸ், கம் இன். சிவன்யா கதவை திறந்து கொண்டு உள்ளே போக அங்கு பிரபாகரன் கையில் ரம் பாட்டிலுடன் உட்கார்ந்திருந்தான். அறை முழுவதும் மது வாசனையும் சிகரெட் வாசனையும் நிறைந்திருந்தது. யார் நீ? சார், என்னோட பேரு சிவன்யா. நான் காசிநாதன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியிலிருந்து வந்திருக்கேன். உங்களோட போட்டிருந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. அதனால அதை ரினிவல் பண்ண சைன் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். சிவன்யா உள்ளே வந்ததிலிருந்து அவளை கண் இமைக்காமல் பார்த்தவனின் கண்கள் அவளது உடல் முழுவதும் ஊர்வலம் நடத்த ஆரம்பித்தது. அந்த பார்வை சிவன்யாவிற்கு அருவருப்பை ஏற்படுத்த அவள் முகத்தை சுளித்து கொண்டு நின்றாள். சைன் வாங்க வந்துட்டு ஏன் அங்கேயே நிக்கிற? இங்க வா. Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 63. என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ற? சைன் வாங்க வந்துட்டு எதுக்காக அங்கேயே நிக்கிற? இங்க வா. தப்பான இடத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பேசாம சித்தார்த்தை கூட்டுட்டே வந்திருக்கலாம்.
இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏய் பொண்ணு, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். காதுல விழலையா? இங்க வான்னு சொன்னேன். சார், நீங்க சைன் பண்ணீங்கன்னா நான் சீக்கிரம் போயிடுவேன். இப்பதான் வந்த, அதுக்குள்ள என்ன அவசரம்? உன்னாலே என் பக்கத்துல வர முடியாட்டா என்ன? நானே வரேன். பிரபாகரன் எழுந்து சிவன்யாவின் அருகில் வர அவள் பயத்தில் பின்னால் நகர்ந்து சென்று கொண்டிருந்தாள். பயப்படாத, நான் பார்க்க தான் வெள்ள மாதிரி இருப்பேன். அந்த அளவுக்கு மோசமானவன் இல்லை. அந்த கம்பெனிக்கு நான் பல தடவை வந்திருக்கேன். ஆனால் உன்னை அங்கே பார்த்ததே இல்லையே. நீ அங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கியா? அப்படின்னா இந்த ஸ்மெல் உன்னோட நேச்சுரல் ஸ்மெல்லா? ஆளை மயக்குது. எனக்கு பர்ஃப்யூம் யூஸ் பண்ற பழக்கம் இல்லை. புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். சார், நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க. நீங்க சைன் பண்ணுங்க, நான் முதல்ல இங்கிருந்து கிளம்புறேன். ஆஹா, இப்பதான் வந்த, அதுக்குள்ள என்ன அவசரம்? இங்க பாரு, வந்தது வந்துட்ட. அமைதியா நான் சொல்றதை கேட்டினா 4 செவத்துக்குள்ள மட்டும் தெரிஞ்ச மாதிரி முடிஞ்சிடும். ஏதாவது வீம்பு பண்ணன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் வில்லனா மாறி உன்னோட சட்டையெல்லாம் கிழிச்சு, அதெல்லாம் தேவையா? பொறுக்கி ராஸ்கல், ஒரு பொண்ணு கிட்ட எப்படியா பேசுவ? உன்கிட்ட ஹீரோவா நடந்துக்கலான்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீ விட மாட்டேங்கிறியே. ஆனால் நீ கோவப்படும் போது இன்னும் பேரழகியா இருக்க. உன்னை இங்க இருந்து நான் சும்மா விட்டேன்னா நான் ஆம்பளையா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ராஸ்கல், என் கைய விடுடா. ஏய், என்னடி பெரிய உத்தமை மாதிரி நடிக்கிற? கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் இப்படி ஹோட்டலுக்கு என்னை தேடி வந்துட்டு நல்லவ மாதிரி பேசுறியா? இங்க பாரு, எவ்வளோ பணம் வேணும்னு கேளு, நான் தரேன். அதை விட்டுட்டு இந்த சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. பொறுக்கி நாயே, மரியாதையா என் கைய விடுடா, இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சிவன்யா அப்படி சொன்னதும் கோபமானவன் அவளது சேலை முந்தியை பிடித்து இழுக்க அதிலிருந்த பின் அவளது ஜாக்கெட்டை கிழித்தது. அதிர்ந்து போன சிவன்யா அவனை அப்படியே தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடினாள். ஹோட்டலில் இருந்து வெளியேறியவள் தனது சேலையை எடுத்து போட்டுக்கொண்டு அங்கு வந்த ஒரு ஆட்டோவை பிடித்து நேராக வீட்டிற்கு சென்றாள். என்னம்மா, ஆபீஸ் போனியே, என்ன ஆச்சு? அதுக்குள்ள திரும்ப வந்துட்ட? ஒன்னும் இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் தலைவலி, அதான் வந்துட்டேன். ஏண்டி, காலையில் நல்லா தானே போன, அதுக்குள்ள என்ன தலைவலி? ஏம்மா, தலைவலி சொல்லிட்டா வரும்? ஏண்டி, அதுக்கு எதுக்கு இப்படி கோவப்படுற? இப்படி நீ கோவப்படுறதுனால தான் உனக்கு தலைவலி வருது. ஒரு நிமிஷம் நில்லு, உன்னோட ஜாக்கெட் ஏன் பிஞ்சு இருக்கு? வாசுகி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அழுது கொண்டு சிவன்யா தனது அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். என்னங்க என்னங்க நடந்திருக்கும்? இவ ஏன் இப்படி அழுதுட்டு போறா? அவளோட ட்ரெஸ் வேற பிஞ்சு இருக்கு, இப்படி வேற அழுகிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மாடி சிவன்யா, சிவன்யா கதவை திறம்மா. என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனை? சிவன்யாவிடமிருந்து அழுகை மட்டுமே பதிலாக வந்தது. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரமா மாப்பிள்ளை கால் பண்ணுங்க. சரி சரி இரு, நான் இப்பவே அவருக்கு கால் பண்றேன். ஹலோ, சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? மாப்ள எங்க இருக்கீங்க? உடனே வீட்டுக்கு வாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சிவன்யா வீட்டுக்கு வந்த உடனே கதவை சாத்தி பூட்டிக்கிட்டு அழுகிறா. நாங்க கேட்டா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. என்ன அங்கிள் சொல்றீங்க? சிவன்யா அழுகிறாளா? இருங்க, நான் இப்பவே வரேன். சீக்கிரம் வாங்க மாப்ள, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கிளம்பிட்டேன் அங்கிள், இன்னும் 10 மினிட்ஸ்ல நான் வீட்டில் இருப்பேன். சித்தார்த் சொன்னது போலவே அடுத்த 10 நிமிடத்தில் வீட்டில் இருந்தான். கார் டோரை கூட சாத்த நேரமில்லாமல் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தான். வாங்க மாப்ள, என்னன்னே தெரியல, சிவன்யா வந்ததுல இருந்து அழுதுட்டு இருக்கா. என்னன்னு கேளுங்க மாப்ள. சிவன்யா, ஓபன் த டோர். சித்தார்த்தின் குரல் கேட்டதும் வேகமாக கதவை திறந்தவள் ஓடி வந்து அவனை இறுக கட்டிக்கொண்டு அழுதாள். சிவன்யாவின் அந்த நிலையை பார்த்த சித்தார்த்திற்கு உயிரே போனது போல் இருந்தது. என்ன நடந்தது என்று தெரியாதவன் அவளை தன்னுடன் இறுக அணைத்துக் கொண்டான். சிவன்யா, ஒன்றும் இல்லை, நீ சேஃபா நம்ம வீட்டில் தான் இருக்க. உன் பக்கத்துல நான் இருக்கேன், பயப்படாத. அவளிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் 10 நிமிடம் அவளை தன்னுடன் இறுக அணைத்திருந்தவன் பின்பு அவளிடம் பேச ஆரம்பித்தான். சொல்லு சிவன்யா, என்ன நடந்துச்சு? அந்த அதித்தி ஏதாவது உன்னை சொன்னாளா? இல்ல சித்தார்த்,
ஹரிதாஸ் கம்பெனியோட அவங்க போட்டிருந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு என்ன ரினிவல் பண்ணுறதுக்காக சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்போ நான் அந்த கம்பெனியோட எம்டியை பார்க்கறதுக்காக அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போனேன். அங்கே அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தான். நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். சிவன்யா அப்படி சொன்னதும் சித்தார்த்தின் உடலில் உள்ள மொத்த ரத்தமும் கொதித்தது. என்ன, உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தானா? அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உன்கிட்ட இந்த மாதிரி நடந்திருப்பான். சிவன்யா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை எதுக்கு ஏறெடுத்து பார்த்தோன்னு நினைக்கிற அளவுக்கு அவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. அவன் இந்த உலகத்துல இருக்கிறது இன்னைக்கு தான் கடைசி நாளா இருக்கும். ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனை நீங்க எதுவும் பண்ண வேணாம். எனக்கு என்னமோ இதுவும் அதித்தி அக்காவோட பிளானா இருக்கும்னு தோணுது. அதித்தி அக்காவுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். அதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னோட மானத்தை விட அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்றது அவ்வளோ முக்கியமா? என்னோட பொறுமையை இந்த குடும்பம் ரொம்ப சோதிச்சிருச்சு. அவங்களோட சொத்து, காசு, பணம் எதுவும் வேணான்னு இத்தனை வருஷம் நான் தனியா தானே ஒதுங்கி இருந்தேன். என்னைய அவங்க அவ்வளோ அசிங்கப்படுத்தினப்ப கூட பொறுமையா தானே இருந்தேன். ஆனா என்னோட பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த அந்த குடும்பம் ஏற்படுத்தினதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கு அந்த குடும்பத்தை நானே ஒரு முடிவு கட்டுறேன். எல்லாம் என்னோட தப்பு தான். நீங்க என்ன கல்யாணம் பண்ணதுனால தான் அந்த குடும்பம் உங்களை ஒதுக்கி வச்சுச்சு. நாம பண்ண தப்புக்கு இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க நினைச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் மனுஷங்க தானா? அவளும் ஒரு பொண்ணு தானே. அப்படி இருக்கும்போது எப்படி என் பொண்ணை இப்படி பண்ணா? அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. அங்கிள், நீங்க எதுவும் பண்ண வேணாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எபிசோட் 64. உனக்கு இந்த சித்தார்த் இருக்கேன். அங்கிள், நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. நான் பாத்துக்கிறேன். அவங்களோட ஒரே மோட்டிவ் சிவன்யா இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணக்கூடாதுன்றது தான். அவங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த ப்ராஜெக்டை சிவன்யா தான் எடுத்து பண்ணுவா. அதில் அவங்கள நாம டைரெக்டாக தாக்கக்கூடாது. நான் இதை வேற வழியில் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ள, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படின்னா சிவன்யாவை மறுபடியும் அந்த கம்பெனிக்கு அனுப்ப போகிறீங்களா? கண்டிப்பாக சிவன்யாவை நான் அந்த கம்பெனிக்கு அனுப்புவேன். சிவன்யா, உனக்கு அங்கே போக பயமாக இருக்கா? உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? ஆனால் சித்தார்த், மறுபடியும் அவங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுக்கே அந்த அதித்தி பயப்படுவா. நான் அந்த மாதிரி பண்ணுறேன். நீ தைரியமாக நாளைக்கு ஆஃபீஸ் போ. அப்புறம் சிவன்யா, ஒன்று மறந்துடாத. இதுக்கு முன்னால் உனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை நீ தான் ஃபேஸ் பண்ணணும். அதனால பயந்த. இப்போ உனக்காக இந்த சித்தார்த் இருக்கேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஒரு மிஸ் கால் கொடு. நான் எங்க இருந்தாலும் சரி, அடுத்த நிமிஷம் உன் கண்ணு முன்னால வந்து நிற்பேன். சரி, நீ அழுகையை நிறுத்து. ட்ரெஸ் மாத்திட்டு ரெஸ்ட் எடு. நான் இப்போ வந்துடுறேன். சித்தார்த், நீங்க எங்க போறீங்க? நான் எங்கேயும் போகல. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். சிவன்யாவை பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன். சிவன்யாவிடம் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியவன் தனது செல்போனை எடுத்து அசோக்கிற்கு கால் செய்தான். அசோக் சித்தார்த்தின் ஆபீஸில் முக்கியமான மீட்டிங் அட்டன் செய்து கொண்டிருந்தான். இன்னைக்கு இந்த மீட்டிங் ஏன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு தெரியுமா? தெரியும் சார். நம்ம பண்ண போற நியூ ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு. அதுதான் இல்லை, நான் புதுசா ஒரு 24 hour ஜாப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். அசோக் அப்படி சொன்னதும் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள வந்திருந்த அனைவரும் அவனை புரியாமல் பார்த்தார்கள். என்ன, எல்லாருக்கும் குழப்பமா இருக்கா? எனக்கே குழப்பமா தான் இருக்கு. உங்களுக்கு குழப்பமா இருக்காதா? என்னடா, பார்ட் டைம் ஜாப் கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன 24 hour ஜாப்னு தானே பாக்குறீங்க? குறிப்பிட்ட டைம்குள்ள பார்த்தா அது பார்ட் டைம் ஜாப். நான் பார்க்குற வேலை எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. 24 hours அலர்ட்டா இருக்கணும். அதனால தான் அதுக்கு 24 hour ஜாப்னு பேர் வச்சிருக்கேன். எனக்கு எப்போ வேலை வரும், எப்படி வேலை வரும்னு தெரியாது. அதனால நான் எப்போ வேணாலும் ஆஃபீஸ்க்கு வரலாம், எப்போ வேணாலும் திரும்பி அந்த 24 hours ஜாப் பார்க்கறதுக்கு திரும்பி போகலாம். ஸோ நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் கம்பெனி வேலை பர்ஃபெக்டாக நடக்கணும். பாஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இந்த கம்பெனியோட எம்டி. நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் பண்ணணும்? இந்த மாதிரி 4 பேர் சொல்லும்போது தான் நான் எம்டின்னு எனக்கே ஞாபகம் வருது.
அப்பப்போ சொல்லுங்கப்பா. நான் எதுக்காக இந்த வேலையில ஜாயின் பண்ணியிருக்கேன்னா, அசோக் சொல்லி முடிக்கும் முன்பே அவனது செல்போனிற்கு சித்தார்த்திடமிருந்து கால் வந்தது. இதோ வேலை வந்துடுச்சு. நான் என்ன காரணத்துக்காக இந்த வேலையில சேர்ந்தேன்னு கூட உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நான் பிஸியா இருக்கேன். சாரி, என்னால் இந்த மீட்டிங் கண்டினியூ பண்ண முடியாது. உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணுமோ அது எல்லாத்தையும் கிருஷ்ணா சொல்லுவாரு. பை. அசோக் தனது செல்போனை எடுத்துக்கொண்டு வேகமாக அந்த மீட்டிங் ஹாலில் இருந்து வெளியேறினான். நம்ம பாஸ்க்கு என்னாச்சு? கொஞ்ச நாளா ஆளே சரியில்லாத மாதிரி இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனையோ? சரி, உங்ககிட்ட அவர் சொல்ல சொன்ன எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நீங்க கேட்டுக்கோங்க. சொல்லுடா புது மாப்பிள்ள, இப்ப என்ன பிரச்சனை? அசோக், நீ எங்க இருக்க? உடனே நான் சொல்ற அட்ரஸ்க்கு போ. இப்ப நான் சொல்றது ரொம்ப முக்கியமான வேலை, அதை நீங்க இப்பவே முடிச்சாகணும். என்னடா என்னடா என்னோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா, பெரிய பிரச்சனை. வர கோபத்துக்கு அவனை என் கையாலே கொல்லணும் போல தோணுது. ஆனா இப்போதைக்கு அது என்னால எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் உனக்கு கால் பண்றேன். நான் உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹோட்டல் அட்ரஸ் அனுப்புறேன். அதுல ரூம் நம்பர் 309 ஒருத்தன் இருப்பான். அவன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி அவனை என்னெல்லாம் உன்னால பண்ண முடியுமோ பண்ணு. என்னடா இவ்ளோ கோபமா பேசுற? நீ இந்த அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு அவன் என்னடா பண்ணான்? அவன் யாரா? இந்த நாய் ஹரிதாஸ் கம்பெனியோட எம்டியான். அவன் என்னோட செவன்யா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்திருக்கான்டா. என்னடா சொல்லிட்டு இருக்க? என் தங்கச்சி கிட்ட ஒருத்த மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தானா? மச்சான், நீ முதல்ல போனை வச்சுட்டு அட்ரஸ் அனுப்பு. நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். இரவு வாசுகி அனைவருக்கும் சாப்பாடு எடுத்து வைத்துக் கொண்டிருக்க சிவன்யா மட்டும் ஏதோ பிரம்மை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள். சிவன்யா, சாப்பாடு வச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? சாப்பிடுமா, நேரம் ஆகுது. பாட்டி, மம்மிக்கு என்ன ஆச்சு? ஏன் மம்மி ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க? பாரு, குழந்தெல்லாம் கேட்குற அளவுக்கு நீ இருக்க. அதான் எல்லாத்தையும் மாப்பிள்ள பார்த்துக்கிறேன்னு சொன்னார்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? பாட்டி, எதுக்காக மம்மிய பேசிக்கிட்டு இருக்கீங்க? மம்மிக்கு என்ன ஆச்சு? மம்மிக்கு ஒன்றும் ஆகலடா. மம்மிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட சொல்லிட்டு இருக்கேன். மம்மி, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நான் வேணா டாடி கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லவா? மம்மிக்கு எதுவும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். ஜஸ்ட் தூங்குனா சரியாயிடும். நீ ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியா? நானும் தாத்தாவும் எப்பவோ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோம். என்ன தாத்தா? ஆமா, என் பேத்தி படிப்புல கெட்டிக்காரி. எதுவும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. அவளுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஹோம்ஒர்க் எல்லாம் வேக வேகமா செஞ்சுட்டா. வெரி குட், இப்படிதான் இருக்கணும். யாரும் சொல்லாமலே உன்னோட ஹோம்ஒர்க் நீயே பண்ணணும், புரியுதா? ஓகே மம்மி. மம்மி, டாடி 7 o'clock வந்துருவாங்கன்னு சொன்னீங்க, ஆனா டாடி இன்னும் வரலையே. டாடி எங்க மம்மி? டாடி முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காங்க. அவங்க வர லேட் ஆகுமா, அதனால தான் டாடி நம்மள அவர் இல்லாமலேயே டின்னர் சாப்பிட சொல்லிட்டாங்க. நீ சாப்பிட்டுட்டு தூங்கு, டாடி வந்துடுவாங்க. அப்போ என்ன தூங்க வைக்கிறதுக்கு டாடி வரமாட்டாங்களா? அப்ப எனக்கு யாரு ஸ்டோரி சொல்றது? தீக்ஷி குட்டி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாத்தா உனக்கு ஸ்டோரி சொல்றேன். நீ தாத்தா ரூம்ல வந்து தூங்கிக்கிறியா? ஓகே தாத்தா. சரி, நீ போய் பிரஷ் பண்ணிட்டு வா, நம்ம தூங்க போலாம். ஓகே. சிவன்யா, நீயும் சாப்பிட்டுட்டு போய் தூங்குமா. காலையில் நடந்த எதையும் யோசிக்காத. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 65. உன் தாத்தா கூட ரொமான்ஸ் பண்ணணுமா? என்னடா மச்சான், எங்க இருக்க? நான் ஒரு முக்கியமான வேலையா கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கேன். நீ போன விஷயம் என்னாச்சு? ஆஹா, அது நாளைக்கு காலையில சிவனியா தாத்தாவோட ஆபீஸ்க்கு போய் பார்த்துக்கோ. என்ன சொல்ற?
அந்த ஆஃபீஸில் போய் என்ன பார்க்க? நீ போய் பாரு, அதுக்கப்புறம் உனக்கே புரியும். டேய் ஒரு நிமிஷம் இரு, உங்க தாத்தா தான் ஃபோன் பண்றாரு. ஏன்னு தெரில, நான் அவர்கிட்ட பேசிட்டு திரும்பி உனக்கு கால் பண்றேன். நீ தாராளமா போய் அவர் கூட ரொமான்ஸ் பண்ணு. எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எது? உன் தாத்தா கூட ரொமான்ஸ் பண்ணவா? ஏன்டா சொல்ல மாட்ட? உனக்கும் அவருக்கும் நடுவில் சிக்கிக்கிட்டு சீரழிகிறேன் பாத்தியா? இதுவும் சொல்லுவ, இன்னமும் சொல்லுவ. உண்மையை சொல்ல போனா 2 பொண்டாட்டிக்காரன் கதை மாதிரி தான் என் கதையும் இருக்கு. உனக்கும் உன் தாத்தாவுக்கும் நடுவில். சரி சரி, நீ கிளம்பு. அவர் திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காரு, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். நீ பார்த்து வீட்டுக்கு போடா. பாய், குட் நைட். குட் நைட். சித்தார்த் அசோக்கிடம் பேசிவிட்டு சிவன்யாவின் வீட்டிற்கு சென்றான். வாங்க மாப்ள, சிவன்யா தூங்கிட்டா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்ல ஆண்டி, நான் வெளியில சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்க போய் தூங்குங்க. சரிங்க மாப்ள. அப்புறம் மாப்ள, ரொம்ப நன்றி. என் பொண்ணுக்கு இதே மாதிரி நீங்க எப்பவும் துணையா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. இனிமே சிவனியாவை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி, நீங்க போய் தூங்குங்க. சரி மாப்ள, நீங்களும் போய் தூங்குங்க. வாசுகியிடம் பேசிவிட்டு சித்தார்த் சிவன்யாவின் அறைக்குள் நுழைந்தான். சிவன்யா அங்கு தலையணையை கட்டிக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள். வாஷ்ரூம் சென்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தவன் சிவன்யாவின் அருகில் சென்று படுத்துக்கொண்டான். ஷீ நாயே, என் கைய விடுடா. பொறுக்கி ராஸ்கல், என்னோட கைய விடுடா. சிவன்யாவை பார்த்து கொண்டிருந்தவன் திடீரென்று அவள் தூக்கத்தில் உளறுவதை பார்த்ததும் அதிர்ந்து போய் அவள் அருகில் சென்று அவள் மேல் கையை வைத்தான். சிவன்யா அவனது கையை தட்டிவிட்டு பதறி எழுந்தாள். சிவன்யா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்க நம்ம வீட்டில் தான் இருக்க. சித்தார்த், நீங்க எங்க போனீங்க? சித்தார்த்தை பார்த்ததும் அவனை கட்டி அணைத்து கொண்டு மறுபடியும் அழுக ஆரம்பித்தாள். நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், ஒரு முக்கியமான வேலையா போறேன்னு. நீ பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்ணை மூடினாலே எனக்கு அவனோட முகம்தான் ஞாபகம் வருது. என்னோட வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது? முன்னாடி எவனே தெரியாத ஒரு ராஸ்கல் என்கிட்ட அத்துமீறி என்னோட வாழ்க்கையே சீரழிச்சிட்டான். இன்னைக்கு இவன். ஏன் இந்த ஆண்கள்லாம் இப்படி இருக்காங்க? இதே சமுதாயத்துல தானே நீங்களும் பிறந்திருக்கீங்க. அவனுங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க? சிவன்யாவின் அந்த கேள்வி சித்தார்த்தை செருப்பால் அடித்தது போல் இருந்தது. அவளின் வாழ்க்கையை சீரழித்தவன் தான் என்று அவளிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் கண் கலங்கி நின்றான். நான் கண்டிப்பா இனிமே ஆபீஸ்க்கு போகணுமா? சிவன்யா, நீ கண்டிப்பா அந்த ஆபீஸ் போய் தான் ஆகணும். உன்னை முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த அதித்தி முன்னால நீ முன்னேறி காட்டணும். நீ எதை பத்தியும் யோசிக்காத, இந்த ப்ராஜெக்ட் எப்படி நல்லா பண்றதுன்னு மட்டும் யோசி. டைம் ஆச்சு, காலையில ஆபீஸ் போகணும்ல. நீ தூங்கு. நீங்க தூங்கலையா? நீ முதல்ல தூங்கு, அப்புறம் நான் தூங்குறேன். சிவன்யா சரி என்று சொல்லிவிட்டு சித்தார்த்தின் அருகில் படுத்து கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தாள். சித்தார்த் அவள் தூங்குவதை பார்த்து கொண்டிருந்தான். சாரி சிவன்யா, உன்னோட வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு நான் தான் முதல் குற்றவாளி. என்னாலதான் நீ இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்க. நான் பண்ண பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அடுத்த நாள் காலை தீக்ஷியை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு சித்தார்த்தும் சிவன்யாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிவன்யாவின் செல்போன் சினுங்கியது. சிவன்யா, உன்னோட போன் அடிக்குது பாரு, யாருன்னு எடுத்து பேசு. நான் டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அம்மா, அந்த போன் எடுத்துட்டு வாங்களேன். இந்தாடி உன்னோட போனு. அதை கையில வச்சுட்டாதான் என்ன? அதை எடுத்து கொடுக்கறது வேற உனக்கு ஒரு ஆளா? இந்த போனை எடுத்து கொடுக்கறதுனால தான் நீங்க குறைஞ்சு போயிட்டீங்களா? ஆமா, என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் உனக்கு குறைச்சல் இருக்காது. அப்பத்துல இருந்து அடிச்சிட்டு இருக்கு. அது யாருதான்? அம்மா, இது தாத்தாவோட நம்பர். அவர் எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்றாருன்னே தெரியல. ஒருவேளை ஆஃபீஸ்க்கு வர வேணான்னு சொல்றதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பாரோ? அந்த கிழட சொன்னாலும் சொல்லும். ஒரு தடவை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்போ உங்க அப்பா தான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாத்தினாரு. அப்பவே அவரை விட்டுருந்தா இந்நேரம் நமக்கு இவ்வளோ தொல்லை இருந்திருக்காது. பாரு, இப்ப இருந்துகிட்டு உசுரை வாங்குறாரு. அம்மா,
என்ன இருந்தாலும் அவர் அப்பாவோட அப்பா, அப்படிலாம் பேசாதீங்க. ம் நீயும் உங்க அப்பாவும் தான் அந்த கிழவனை மெச்சிக்கணும். என்னமோ பண்ணி தொலைங்க, எனக்கு வேலை கிடக்கு, நான் போறேன். ஹலோ, சொல்லுங்க தாத்தா. சிவன்யா, நீ எங்க இருக்க? உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வா. ஏன் தாத்தா, ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு சொன்னாதான் வருவியா? ஆபீஸ்க்கு வர சொன்னா வா, அதை விட்டுட்டு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காத. காசிநாதன் கோபமாக பேசிவிட்டு போனை துண்டித்தார். என்னாச்சு சிவன்யா, ஏதாவது பிரச்சனையா? தெரியலங்க, தாத்தா ரொம்ப கோவமா பேசுறாரு. என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஒருவேளை நான் அந்த ஃபைல்ல கையெழுத்து வாங்காததுனால கோவமா இருக்காரு போல. சரி, நீ கிளம்பு. எதா இருந்தாலும் நேர்ல போய் பார்த்துக்கலாம். ம் இன்னும் சொல்றத மேடம் எப்ப நிறுத்துவீங்க? சரின்னு வாயை திறந்து சொல்லலாம்ல. ம் மறுபடியும் தானா? அச்சோ, இப்ப அதுதான் முக்கியமா? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். ஓகே மேடம். சற்று நேரத்தில் இருவரும் வீட்டிலிருந்து கிளம்பி ஆபீஸ் சென்றார்கள். வாமா மகாராணி, ஃபோன் பண்ணா உங்களால ஃபோன் எடுக்க முடியாதோ? நான் கவனிக்கலக்கா. டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னா நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? இவ்வளோ தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? நீங்க என்னக்கா சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. உன்னோட புருஷன் தான் நடிப்புல கில்லாடின்னு பார்த்தா நீ அவனை விட கில்லாடியா இருக்க. எதுவும் புரியலையா உனக்கு? உள்ள போய் பாரு, புரியும். அதித்தி அப்படி சொன்னதும் சிவன்யா வேகமாக மீட்டிங் ஹாலிற்குள் சென்று பார்த்தாள். அங்கு ஒருவன் உடலெல்லாம் பேண்டேஜ் சுத்திய வண்ணம் உட்கார்ந்திருந்தான். அவனை பார்த்ததும் சிவன்யா அதிர்ந்து போனாள். உடலில் பேண்டேஜுடன் உட்கார்ந்திருந்தவன் யார்? சிவன்யா அந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லாக செய்து முடிப்பாளா? தனது குழந்தைக்கு தந்தை சித்தார்த்தான் என்று சிவன்யாவுக்கு தெரிய வருமா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த அத்தியாயத்தையும் மறக்காம கேளுங்க, உங்கள் குக்கு எஃப்எம்மில் மட்டும்.